ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியில் திக்கு முக்கி கடைசி எப்பயோ வின் பண்ணிட்டாங்க கேம். அண்ட் சென்னையுமே கடைசி வரைக்குமே கேமை கொண்டு போனாங்க. பட் அவங்களால அதை வின்னா மாற்ற முடியல. நிறைய விஷயங்கள் இந்த மேட்சை பத்தி பேச வேண்டியிருக்கு. யாரோட பேச போறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி அவரோட தான். வணக்கம் சார். வணக்கம். சார், அந்த கேம் என்டர் Not ஆகும்போது a, not a good day. எக்ஸாக்ட்லி. Again, not a good day. எஸ். ஸோ ஆக்சுவலா சார் என்னன்னா, ஆம், இந்த பர்டிகுலர் கேம்ல சிஎஸ்கே பண்ண ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்றது. பட் உங்களோட பார்வையில் என்னவா இருக்கு அப்படின்னு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பவர் பிளேல 30 ரன்னை தாண்டறதுக்கே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 3 ஓவருக்கு 5 ரன் அடிக்கிறாங்க. 6 ஓவர்ல எப்படியோ கஷ்டப்பட்டு திக்கி முக்கி ஒரு 35 36 ரன் அடிக்கிறாங்க. ஒரு 183 ரன் டார்கெட் அப்படின்னு இருக்கும்போது இது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பவர் பிளேல எவ்வளவு அடிக்கிறாங்க? ஆமா சார், அவங்க. 75 ரன்ஸ் அடிக்கிறாங்க. எஸ். அதுக்கு காரணம் நிதிஷ் ராணா. ம். இவங்க இங்க அதுக்கு இப்போ பேட்ஸ்மேன் இல்லை இங்க. ம். எஸ். அதான் காரணம். ஓகே சார். யோசிச்சு பாருங்க இங்க. ம். நவ் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தாங்க. அது கரெக்ட் தான். யா. சிஎஸ்கே ஓகே, அவங்கள போட்டாங்க உள்ள, ரைட். இவங்க bowling அவன் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க, நிதிஷ் ராணா. அதுக்கு யார் காரணமே? கேப்டன் தான் காரணம், ஓகே. ருத்துராஜ். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன், ம். பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. ம். செகண்ட் ஓவர் அஸ்வின் போட்டார். ம். யா. செகண்ட் ஓவர் ஃபோர்த் ஓவர் போட்டார் அஸ்வின். எஸ். எஸ். கிழிச்சிட்டாங்க போட்டு 20 ரன். ம். இதுதான் ப்ராப்ளம். அதாவது தே மேக் பேசிக் மிஸ்டேக்ஸ். ஓகே. ஓகே சார். அது ஒன்று. ரெண்டாவது அதனால தான் அவன் நிதிஷ் ராணா செம்மாடி அடிச்சுட்டு போயிட்டான். ம். இவங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகே. தென் தென் இன்ஃபேக்ட் அவங்க என்ன கேட்டாக்க ராஜஸ்தான் சரியா விளையாடல. நிதிஷ் ராணா தவிர மீது யாருமே சரியா விளையாடல. எஸ். ம். ஓகே. ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் ம். ஃபார்ம்ல இல்ல. சாம்சனும் சுத்தி அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. யா. தென் இந்த ஜூரல் விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போனான். ம். எல்லாருமே யாருமே சரியா விளையாடல. நிதிஷ் ராணா ஒருத்தர் தான் கரெக்டா விளையாடினார். ம். அதனால இட்ஸ் a substandard கேம் டுடே. ம். ரெண்டு டீமும் மட்டமா விளையாடினாங்க. ம். அதுல ஆர்ஆர் கொஞ்சம் பெட்டரா விளையாட்டாங்க அவ்வளவு. ஓகே. பட் லெட்ஸ் அந்த சிஎஸ்கேவோட அந்த பேட்டிங் இன்னிங்ஸ் மறுபடியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எஸ். பவர் பிளேல ராஜஸ்தான் அடிச்சதை விட ஒரு 40 ரன் கம்மியா தான் அடிக்கிறாங்க அந்த முதல் 6 ஓவர்ஸ்ல. ஆமா, ஆமா, பட் ஆனா ஆமா. கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. சோ இந்த அப்ரோச் ஆஃப் கேம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம்ல சார்? ஏன்னா கிட்டத்தட்ட கடைசியில தான் கேம் தோக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இல்ல, ஸ்லோவா மெயினா அப்படின்ற மாதிரியான ஒரு. ஐ புட் இட் திஸ் வே. அன்னி மேட்ச்ல ம். ஒன் மேன் ஷோ. ம். அன்னைக்கு மேட்ச்ல அடிச்சது ஒன்லி ரவீந்திரா. ம். யா. ஓகே. இன்னைக்கு அடிச்சது கெய்க்வாட். ம். சூப்பர் ஆடினார் கெய்க்வாட், நோ டவுட். ரொம்ப நல்லா ஆடினாரு. அவர் பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சார் டிரைவ்ஸ் ரொம்ப நல்லா. பட் மத்த யாரும் அடிக்க மாட்டேன்றாங்களே, என்ன விஷயம் அது? ஓகே. டீம்ல பேட்ச் யார் வரான் கடைசியில? திருப்பி திருப்பி கான்வே டிராப் பண்றாங்க. ம். நான் கான்வே இன்ஜர்ட் நினைச்சேன். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவர் ஜாக்கெட்டை போட்டு ஃபீல்டிங் பண்ணி ரெடியா இருக்காரு. எஸ். அதனால இஸ் நாட் இன்ஜர்ட். அங்க உட்காந்தார், பார்த்தேன் ஜாக்கெட்டை போட்டு. நவ் இந்த மாதிரி சமயத்துல இவங்க என்ன பேட்டிங் வச்சுட்டு எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க? இன்னும் 13 மேட்ச் இருக்கு, 12 மேட்ச் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே. ஓகே. அண்ட் தோனியோட ரோல் மறுபடி பேசணும்னு நினைக்கிறேன். போன மேட்ச்ல பயங்கரமா இல்ல எல்லாரும் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வராரு அப்படின்னு விமர்சனம் பண்ணோம். இந்த டைம் கொஞ்சம் கரெக்டான ஒரு பொசிஷன்ல வந்துட்டாரு. பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தோனி இப்போ இல்ல அப்படின்றது நமக்கு கண்கூடா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 3 ஃபுல் டாஸ் மிஸ் பண்றாரு. அவர் அடிக்கிற சில ஷாட்ஸ் கண்டிப்பா சிக்ஸ் போகும்னு நினைக்கிறது கேட்சா மாறுது. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அது சி அதனால தான் அவர் முன்ன மாதிரி இல்லைன்னு அவருக்கே தெரியும். அதனால தான் முன்னாடி வருது இல்லை அவர். ம். ஓகே. ஆனா கீப்பிங் மோட் பொறுத்த வரைக்கும், கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் பக்காவா பண்றாரு, கரெக்டா? யா. அது கீப்பிங் அன்டவுட்லி பெஸ்ட் கீப்பர் அவர் இந்தியாவில். அது டிஆர்எஸ் கரெக்டா இருக்கு. அது வேலை நல்லா பண்றாரு. ம். பேட்டிங்ல அவர் இஸ் ஃபிட் டு பி தேர் ஒன்லி ஃபார் 3 or 4 overs. ஓகே. ஏன்னா அவரோட ஹெல்த் அவருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை அவருக்கு, ம். அவ்வளவுதான். ஸோ ஓகே. அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி பண்ணணும், அதுதான். ம். மத்தெல்லாம் என்ன பண்றாங்க? தோனி, கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமட். ம். எக்ஸலன்ட் bowlers. இதுலயே பெஸ்ட் ஸ்பின்னர் ஐபிஎல்ல இன்னைக்கு நூறுல.
மத்த ஒரு 6-7 பேர் என்ன பண்றாங்க சொல்லுங்க பாருங்க. ஓகே. இந்த 4 பேர் தான் இருக்காங்க. ஏன் மத்த 7 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க? ஆமா, மத்த 8 பேர் என்ன பண்றாங்க? ஓகே. 12 பேர் மொத்தம். நம்ம இம்பாக்ட் பிளேயரும் நான் சேர்த்து. இன்னொன்னு சொல்றேன். ம். அஹ், உள்ள ஆள் இல்ல. நீங்க சப்போஸ் பாருங்க, ஊடாவை ட்ராப் பண்ணா விஜய் சங்கர் விளையாடுறாரு. அவர் அதுக்கு மேல விளையாடுறாரு. ம். ஓகே. தென் கண்டிப்பா கான்வே உள்ள கொண்டு வந்துட்டு ம். இவங்க வந்து இவரை சாம் கரன் ட்ராப் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலா கான்வே உள்ள கொண்டு வந்துட்டு ம். இன்னொரு எக்ஸ்ட்ரா போலரா காம்போஸ் எடுத்திருக்கணும் ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் திரிபாதி. ஓகே. பட் ஆனா இன்னைக்கு திரிபாதி ஒரு நல்ல ஒரு பெட்டரான கேம்னு சொல்லலாம்ல சார், இல்லையா? இல்ல சார், ஓகே. அந்த சான்ஸே இல்லை சார். கரகாட்டக்காரன் நான் பேர் வச்சிருக்கேன் சார் அவனுக்கு. ஓகே. நீங்க வேணா பாருங்க, போலர் போடும்போது இவனு இங்க நடந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ம். எங்காவது வந்து இந்த மாதிரி ஆடினாக்க சி, ம். நீங்க அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவான் பால. கரெக்டா? யா. இவர் இங்கேயும் ஆடினாக்க எப்படி ஐ செட் பண்ண முடியும் பால் மேல? ஓகே. அதுவும் ஆர்ச்சர் மாதிரி ஆள் பால் வந்து இந்த ம். 150 கிலோமீட்டர்ல போடுறான். யா. ம். நீங்க இப்படி இப்படி ஆடி இருந்தாக்க எங்கே இந்த பாலை பார்த்து விளையாட முடியும்? அதெல்லாம் வெரி சப்ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன். ஓகே சார். அண்ட் நீங்க ஆர்ச்சரை மென்ஷன் பண்ணதுனால இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். வெரி சர்ப்ரைஸ்டு, ஏன்னா ஆர்ச்சருக்கு ஒரு 1 ஓவர் மிச்சம் இருக்குது. ஆனா 19th அண்ட் 20th ஓவர் ஆர்ச்சர் போடல. வெரி சர்ப்ரைஸ்ட். கண்டிப்பா. ஓகே. அதுவும் 19th ஓவர் தான் ஆர்ச்சர் போட்டிருக்கணும். எஸ். 20th ஓவர் தேஷ்பாண்டே போட்டிருக்கணும். ம். எங்கே இந்த திடீர்னு வந்து இந்த சந்தீப் சர்மான்னு ஒருத்தன், அவன் வந்து 60 கிலோமீட்டர்ல போடுறான் சார். ம். அவனோட ஜடேஜா ஃபாஸ்டா போட்டுட்டு இருக்கான். அவ்வளோ வெரி ஆர்டினரி. படி எந்த காலத்து பிளேயரும் அவனை போய் எடுத்துட்டு, ரெண்டு சைடும் வீக் சார், ரெண்டு சைடு வீக். ஐ டோன்ட் திங்க் போத் சைட் வில் கோ ஃபார் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப். 5. ஓகே சார். அண்ட் இல்ல சார், நம்ம இப்போ சந்தீப் சர்மா எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிஸ் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் தோனி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இது பாத்துக்கலாம் சார். ஏன்னா அகைன்ஸ்ட் தோனி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, 2 3 டைம் லாஸ்ட் ஒரு டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அது ஒரு வைசர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாதா? தோனிக்கும் வயசாயிடுத்து, சந்தீப் சர்மாவுக்கும் வயசாயிடுத்து. ஓகே. திருப்பி திருப்பி அதே நம்ம பழைய ரெக்கார்டு போட்டுனாக்க என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தாக்க பேசாம நம்ம மல்லிங்கா அவங்கள கூட்டு வந்து போலிங் போடலாம். ஓகே சார். அண்ட் அதெல்லாம் ஓவர். ஓகே சார். அண்ட் சரி, கிரிக்கெட்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஐசைட்டு, ரிஃப்ளெக்ஸு, ஃபார்ம், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் அவங்க ஏஜ் லிமிட்டை வந்து ஒரு 35 ஆனவுடனே ரிட்டையர் ஆக சொல்றாங்க. ம். ஓகேயா? ஏன்னா யூ cannot give 100%. ம். இப்போ தோனி வந்து 100% கொடுக்க முடியல பேட்டிங்ல. எஸ். அதனால வந்து அவரே ரிட்டையர் ஆகணும். ஆனா அவருக்கு ப்ரெஷர் வந்து பிரான்ச்சைஸ்ல வந்து அவர் ரிட்டையர் ஆக விட மாட்டேன்றாங்க. டு யூ திங்க் தோனி ஓகே. வே சார், ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ம். இவங்களுக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன்ல, இந்த ஜெனரேஷன்லயே ஆள் கிடையாது. தோனி போனாக்க விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. ம். அதனால வந்து அதனால தான் அவர் விளையாண்டு இருக்காரு. சப்போஸ் ஒரு நல்ல கீப்பர் அண்ட் பிளேயர் இருந்தானாக்க தோனி வந்து ஒதுக்கிட்டு வழி விடுவார் டெஃபினட்டா. ம். அண்ட் ரெண்டாவது, அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட், ம். ஐ திங்க் இந்த பிரான்ச்சைஸ் வந்து இந்த கேட் கலெக்ஷனுக்காக ம். தோனியை வந்து விளையாட சொல்றாங்க. அது டிவி ரைட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்காக தோனியை வந்து விளையாட சொல்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ம். அந்த மாதிரி சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு, ம். ட்வீட்லாம் போயிட்டு இருக்குது. ம். அதாவது அவர் வந்து இருந்தாதான் க்ரௌடு வருது, ம். டிக்கெட் சேல்ஸ் இருக்கு, ம். டிவியில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க எல்லாமே தே வாண்ட் தோனி டு கண்டினியூ. ம். ஸோ தட் இஸ் அ வெரி சேட் அஃபேர். ஓகே. ஓகே. கிரிக்கெட்டை பத்தி அவன் கவலை இல்லை, ஹீரோ தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் கோலியும் இருக்காரு, அதனால தான் ரோஹித் சர்மாவும் இருக்காரு. ஓகே சார். அண்ட் ஒன் ஃபைனல் கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 பேக்-டு-பேக் லாஸ்க்கு அப்புறம் ஒரு விக்டரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு விக்டரிக்கு அப்புறம் பேக்-டு-பேக் லாஸ். 2 பேரோட ஃபியூச்சரும் எங்க இருக்குது சார்? பிளேக்கா இருக்கு, நாட் வெரி குட். ஓகே. ரெண்டு பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் டேக் எ பெட், தே வில் நாட் கோ டு லாஸ்ட் ஃபோர், ஓகே. டாப் ஃபோர். 2 பேருமே. ரெண்டு பேருமே. ஓகே. ஓகே சார். ஸோ கூட மும்பையும் சேர்த்துப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு நாளைக்கு ஒரு கேம் வேற இருக்குது. அந்த கேம் எப்படி ஆமா. இருக்குன்னு பார்க்கணும். இல்ல இல்ல, அந்த 8, 9, 10 அதுக்கு பயங்கர போட்டி இருக்குன்னு. ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டைம்லையும் ரொம்ப No, உங்களோட. my heart is for CSK, ம். but the fact is they have a poor side. ஓகே. இன்னைக்கு உதப்பட்டது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே. ஏன்னா யாருமே இல்லை. ரச்சின் ஃபெயில் ஆனா போச்சு.
ம். கைகோட ஒருத்தனா இருக்கான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. ம். ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச்.